வணக்கம். இது பிரண்டை குழிப்பணியாரம். அதுக்கு முதல்ல பிரண்டையை வாங்கி நல்லா சுத்தம் பண்ணிட்டு வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு நான் லாங் வீடியோல போட்டிருக்கேன் துவையல் மெத்தடு. அதை பார்த்து வேணா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம அந்த இட்லி மாவுல வந்து கலந்து பசங்களுக்கு குழிப்பணியாரமா செஞ்சு கொடுக்க போறோம். நான் நிறையவே கலந்துருக்கேன். ஒரு கரண்டி கிட்டத்தட்ட கலந்துருப்பேன். அதை நான் வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அதனால சாம்பிளுக்காக நான் வந்து காமிச்சிருக்கேன். இப்ப பாருங்க, குழிப்பணியார கடாயில நல்லெண்ணெய் ஊத்தி கடாய் ரெடியா இருக்கு. இப்ப நம்ம கலந்து வச்சிருக்க மாவை வந்து ஊத்தி குழிப்பணியாரம் செய்ய தயார் பண்ணலாம். சில பசங்க அதுல இருக்க டேஸ்ட் வந்து வித்தியாசமா இருக்கும். ஏன்னா நம்மளே வந்து பிரண்டையெல்லாம் வந்து சேர்த்துட்டு இருக்க மாட்டோம். இப்ப கொடுக்குற பசங்களுக்கு அந்த டேஸ்ட்ல வித்தியாசம் தெரிஞ்சுக்குது. அதனால சரியா சாப்பிட மாட்டேன்றாங்க அந்த பிரண்டைய. ஆனா ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. அதை எப்படி சேர்த்துக்கலாம் அப்படின்னா, நான் வந்து மாவுல கலந்து அந்த பசங்களுக்கு வந்து பணியாரமா நான் வந்து கலந்து கொடுத்துருவேன். நீங்களும் வேணும்னா இதை ஃபாலோ பண்ணுங்க. ஒரு 10 மினிட்ஸ்லயே நல்லா வெந்துருச்சு. இப்ப நான் திருப்பி போடுறேன். வெந்துருச்சுனாவே நல்லா நம்மளுக்கு வந்து ஒட்டாம அது வந்து வந்துரும் பணியாரம். இப்ப எல்லாத்தையும் நல்லா திருப்பி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வச்சோம் அப்படின்னா அந்த ஹீட்டுக்கே வந்து நமக்கு பணியாரம் ரெடி ஆயிடும். ரொம்பவே ஹெல்த்தியான பிரண்டை குழிப்பணியாரம் இப்ப பாருங்க நல்லாவே தயாராயிடுச்சு. நான் எடுத்து பசங்களுக்கு நான் கொடுக்க போறேன். இப்போ ஹெல்த்தியான பிரண்டை குழிப்பணியாரம் தயார். நீங்களும் வீட்டுல செஞ்சு அசத்துங்க. அண்ட் பசங்களோட ஹெல்த்தையும் பாத்துக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.